வணக்கம் ட்ரேடர் பரத். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி ட்ரேட் பண்ணீங்க இந்த வாரம் ஃபுல்லாக? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோங்க. ஃப்ரைடே அன்னைக்கு மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குங்க. அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேங்க. சரி, நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ளே போயிடலாங்க. இந்த இந்த ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா? வெட்னஸ்டே நைட்டு 12 மணிக்கு, அதாவது நம்ம இந்தியன் டைமில் நைட்டு 11:30 மணிக்கு ஒரு நியூஸு, 12 மணிக்கு ஒரு நியூஸு. ஒரு இது வந்து 11:30 மணிக்கு வந்த நியூஸில், இது வந்து அப்புறம் 12 மணி வந்த நியூஸில் இந்த ஹை வச்சுருக்காங்க. இந்த ஹையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஃபுல்லாக அப்படியே கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு, இந்த இவ்வளோ தூரம் இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பியும் மேலே போனான். திருப்பியும் மேலே போனவன் ஈக்குவலாக தான் வந்து இங்கே வச்சுருக்கான். ஓகேங்களா இந்த ப்ரைஸு? ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 2-3 ட்ரேட் எடுத்தேங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இந்த ஒரு புல் பேக்கில், அதுக்கப்புறம் இப்படி வர ஒரு புல் பேக்கில், அதுக்கப்புறம் இது மேலே போயிடுச்சு. திருப்பியும் வந்து நான் ஆர்டர் போட்டுட்டு தூங்கிட்டேங்க நைட்டு. இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் எக்ஸாக்டாக, அதையும் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்து போயிருந்துச்சு. ஸோ என்னோடய டிபி வந்து இந்த இடத்துல வச்சுட்டேங்க. ஏன்னா வந்துட்டு ஆஃபீஸ் போகிறேன் இல்லைங்களா? அதனால் வந்து டிபி மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டேன். அவன் டிபி அடிக்காமல் நேராக கீழே வந்துட்டான். இதனால தான் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து நான் கவனிக்காமல் விட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது, அதனால் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கும். நல்லாவே ரிஜெக்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பொறுமையாக அப்படியே வந்து ரெக்கவர் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஏன் அப்படியே விட்டுட்டேன், எக்ஸிட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ட்ரெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், மேலே போகும்னு யோசித்து வச்சுருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே. ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே போகும் அப்படின்றத வந்து யோசித்து வச்சுருந்தோம். சரி அதனால் வந்து போயிடுவான், எதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டானா கன்ஃபார்மாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறம் அவன் பாட்டுக்கு பொறுமையாக அப்படியே மேலே வந்து டிபி அடிச்சிட்டான். டிபி அடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரமா, 20 மணி நேரம் பக்கம் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா தெரியும், நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம். டிபி அடிக்க எவ்வளோ தூரம், 18.5 மணி நேரங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18.5 ஹவர்ஸ் ஆச்சு வந்து இந்த டிபி அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே பிஸி, அதனால் எதுவும் பண்ணல. ஆனால் வெள்ளிக்கிழமையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ஒரே டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது மேலே போக ஆரம்பித்தான் அப்படின்னா மேலே மட்டுமே போயிட்டுருக்கான், கீழே போக ஆரம்பித்தானா கீழே மட்டுமே போயிட்டுருக்கான். என்ன தான் அவன் வந்து நான் மாறிடுவேன் அப்படின்ற ஒரு சிக்னல்லாம் கொடுத்தாலுமே திருப்பி நம்மளை ஏமாற்றிட்டு அதே டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் வந்து கீழே போயிட்டே இருக்குது, கீழே போயிட்டே இருந்தது வந்துட்டு திடீர்னு நான் மாற போகிறேன், இதுக்கு மேலே நான் மேலே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறான்னு வைங்களேன், சார்ட்டில் காட்டிட்டு திருப்பியும் கீழே போயிடுறான். இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கான் இவன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 5 நாள் தான் ட்ரேடிங் செஷன், மண்டே டு ஃப்ரைடே. மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் சம்பாதிச்ச காசு எல்லாமே, அதாவது சப்போஸ் நிறையா பேர் பையெல்லாம் பண்ணி வச்சுட்டு சம்பாதிச்சிருந்தாங்கன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் சம்பாதிச்ச காசை வெளியே எடுப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃப்ரைடேவை வச்சுக்கிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரே டைரெக்ஷனில் இது பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒவ்வொரு ஹையாக வந்து வைக்காமல் அப்படியே கீழே வந்துடுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டு, இது ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரியா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஹையை கட் பண்ணாமல் அப்படியே கீழே வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணிட்டான். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சிக்னல். இந்த லோவை கட் பண்ணும்போது மணி வந்து 6 மணி காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி. அப்புறம் அப்படியே இப்படி வந்துட்டு திருப்பி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தாங்களா. இந்த இடத்துல பாருங்கள், அவன் வந்து லோவே வைக்கலை. ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து கீழேயே போகலை.
கீழே போகாமல் அப்படியே மேலே ட்ரெண்ட் ஆகிட்டே போயிட்டுருந்தான். இங்கே பாருங்கள், சூப்பராக ட்ரெண்ட் ஆகிருப்பான். இது வந்து ஒரு நம்ம பேட்டர்னு, சசி சாரோட பேட்டர்ன். நம்ம பேட்டர்ன்னா என் பேட்டர்ன் கிடையாது, சசி சாரோட பேட்டர்ன். அப்படியே ஜாலியாக அப்படியே 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 போயிட்டு திருப்பி வருவான், போவான், அப்படியே வந்து கீழே முடிச்சிட்டான். இது என்னென்னா, இதை நினச்சிட்டு இவன் மேலே திரும்பிட்டான் சொல்லிட்டு, அதாவது இந்த இடத்துலலாம் பாருங்கள், நல்ல ஒரு பைக் ஹேண்டில் நல்லா க்ரீனாக காட்டிட்டு நான் மேலே போயிடுவேன் அப்படின்னு காட்டிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் இந்த ஹை, இங்கே பாருங்கள், இந்த ஹைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஹை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஹை வந்துட்டு கட் பண்ணாதான் போவான். இது வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு குரூப்பில் டோப்பு மாதிரி ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தோடனே கட் பண்ணியிருக்கணும், அதாவது கட் பண்ணி அப்படியே கீழே போயிருக்கணும். அவன் இந்த இடத்துல வந்தோடனே கீழே போகாமல் மறுபடியும் மேலே வந்துட்டு இதை வந்துட்டு இதையாச்சும் தாண்டியிருந்தானா வந்துட்டு நம்ம அப்போ கூட யோசிக்கணும். நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 வந்துட்டு கவனமாக எடுக்கணுங்க. எடுக்க வேணாம்னு சொல்லவே மாட்டேன், கவனமாக எடுக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன நடக்குதுன்னு. இந்த என்ட்ரியை போட்டுட்டு கிளம்புறது, டிபி அடிச்சிருவான் இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதெல்லாம் பண்ணிங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வேலையாகாது, ரெண்டுமே அடிச்சு விட்ருவான் அப்புறம். ஆமாம். ஸோ அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போயிட்டு இன்னும் 2-3 சார்ட்டு இல்லை நிறையா நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளாக வந்து சில்வரில் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து கோல்டில் என்ன நடக்குதோ அதே தான் சில்வர்லேயும் நடக்கும். இவனும் பாருங்கள், வெள்ளிக்கிழமை அப்படியே நல்ல ஒரு ஃபால். காலையில் 3 மணிக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த இடத்துல சரியான ஒரு 3 மணிக்கு ஒரு கேண்டிலுங்க. எவ்வளோ நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இதை பிரேக் பண்ணான். அவனும் 6 மணிக்கு பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிவிட்டு அவன் இன்னொரு என்ட்ரியும் நமக்கு கொடுத்தான். சில்வர் இந்த ஹை கிட்ட ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். பட் சில்வரில் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் அதிகம், கமிஷன் அதிகம், நிறையா பிரச்சனை இருக்குது சில்வரில். அதே மாதிரி கோல்டை விட சில்வருக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப 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 அதிகமாக தேவைப்படுங்க. அப்படியே ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டுக்கே பயங்கரமாக வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம கேபிட்டல். அதனால் அது நிறையா கேபிட்டல் தேவை சில்வர் பண்ணுறதுக்கு. அப்படியே பாருங்கள், அவன் பாட்டுக்கு விழுந்தான். இந்த இடத்துல பாருங்கள், நான் மேலே போயிடுவான்னு சொல்லிட்டு காட்டினா இந்த இடத்துல இந்த கேண்டில்லே அவன் வந்து ரிஜெக்ட் ஆகி அப்படியே கீழே போயிட்டான். அவன் இந்த கேண்டிலை தாண்டினா தான் மேலே போவான். இந்த கேண்டில் வரைக்கும் வரல, இந்த கேண்டில்லே வந்துட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டான். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் ஃபுல் பேக் வர மாதிரி வந்துட்டு இந்த இடத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு அப்படியே கீழே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி அப்படியே 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 கீழே போயிட்டே இருக்கிறான். வெள்ளிக்கிழமை சிங்கிள் டைரக்ஷன், அதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர்றதுங்க. சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 சார்ட்டில் போயிட்டு பாருங்கள். 2-3 இல்லை நிறையா சார்ட்டில் போய் பாருங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கா, அதாவது அப்வர்ட்ஸ்லேயே போனால் அப்வர்ட்ஸ்லேயே போதா, இல்லை கீழே போனால் கீழே போதா. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ரெண்டும் பண்ணுங்க, நான் வந்து அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றப்போரே வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சம்பாதிக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப உகதமான நாள். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கும். ஓகே, சரிங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.